தெனாலிராமன் கதைகள் 187. முற்பகல் செய்யின். விஜயநகர பேரரசில் மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரசவை நடந்து கொண்டிருந்தது. அப்போது சோமப்பா என்ற இனிப்பு வியாபாரி மிகவும் கோபமாக அவைக்குள் நுழைந்தான். அவன் மன்னரை வணங்கிவிட்டு, மன்னா, என் வழக்கில் நீங்கள் தான் நியாயம் வழங்க வேண்டும். இந்த ஊரில் உள்ள ராமையா என்ற பால்காரன் என்னை தினமும் ஏமாற்றுகிறான். நான் அவனிடம் தினமும் 1 கிலோ வெண்ணெய் வாங்கி வருகிறேன். ஆனால் அவன் எனக்கு எப்போதும் குறைவான எடையிலேயே வெண்ணெய் கொடுத்து மோசடி செய்கிறான். அந்த ஏமாற்றுக்காரனுக்கு நீங்கள் தான் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று முறையிட்டான். இதை கேட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் கோபமடைந்தார். அவர் உடனே காவலர்களை அனுப்பி பால்காரனை அரசவைக்கு இழுத்து வரச் செய்தார். பயந்து நடுங்கியபடியே அரசவைக்கு வந்த பால்காரனை பார்த்து, நீ ஏன் இப்படி ஒரு வியாபாரியை தொடர்ந்து ஏமாற்றுகிறாய் என்று கடுமையாக கேட்டார். அப்போது அரசவையில் அமைதியாக அமர்ந்திருந்த தெனாலிராமன் குறுக்கிட்டான். இந்த வழக்கை தான் விசாரிப்பதாக மன்னரிடம் அனுமதி பெற்றான். தெனாலிராமன் பால்காரனை பார்த்து, பால்காரா, இந்த வெண்ணெயை நீ அளப்பதற்கு என்ன எடைக்கல்லை உபயோகப்படுத்துகிறாய் என்று கேட்டான். பால்காரன் மிகவும் பணிவாக கை கட்டி, ஐயா, நான் ஏழை விவசாயி. என்னிடம் வெண்ணெயை அளப்பதற்கு ஒரு பழைய தராசு மட்டுமே உள்ளது. அதிகாரப்பூர்வ எடைக்கற்களை வாங்கும் அளவுக்கு என்னிடம் பணம் இல்லை என்றான். அப்படியானால் நீ எப்படி தினமும் 1 கிலோ வெண்ணெய் அளந்து கொடுக்கிறாய்? நீ சொல்வது பொய் என்று வியாபாரி கத்தினான். பால்காரன் புன்னகையுடன் பதிலளித்தான், ஐயா, இந்த வியாபாரி என்னிடம் வெண்ணெய் வாங்க தொடங்குவதற்கு முன்பிருந்தே நான் இவரிடம் தினமும் 1 கிலோ இனிப்பு வாங்கி வருகிறேன். இவர் எனக்கு 1 கிலோ இனிப்பு பொட்டலத்தை கொடுப்பார். நான் அதை அப்படியே என் தராசின் ஒரு தட்டில் வைத்து அதற்கு சமமான எடையில் வெண்ணெயை அளந்து அவரிடமே கொடுத்து விடுவேன். இதில் வெண்ணெயின் எடை குறைவாக இருந்தால் அதற்கு முழு காரணமும் இந்த வியாபாரி எனக்கு கொடுக்கும் இனிப்பின் எடை குறைவாக இருப்பதுதான். அவர் எடையை வைத்துத்தான் நான் அளக்கிறேன். இதை கேட்ட அரசவையில் இருந்த அனைவரும் சிரித்தனர். வியாபாரியின் பேராசையும் மோசடியும் வெளிச்சத்திற்கு வந்தது. தன் திருட்டுத்தனம் அம்பலமானதை எண்ணி வியாபாரி வெட்கத்தால் தலை குனிந்தான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் வியாபாரிக்கு 100 பொற்காசுகள் அபராதம் விதித்து அந்த பணத்தை நேர்மையான பால்காரனுக்கு பரிசாக வழங்கினார். தெனாலிராமனின் அறிவாற்றலை மன்னர் வெகுவாக பாராட்டினார். நீதி. மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்பி வரும். இப்போ நீங்க இந்த சேனலுக்கு கமெண்ட், லைக், சப்ஸ்கிரிப்ஷனா கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல கதையா திரும்ப வரும். அதனால இப்பயே ஆரம்பிச்சிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.